பழைய அழுக்கு தலையணையை குக்கரில் வச்சு பாருங்கள், நிமிஷத்தில் புதுசாக மாற்றலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்பு, நம்ம காய்கறிலாம் கட் பண்ணுவோம். ஒரு சில பேர் இது போல் சாப்பிங் போர்டில் கட் பண்ணாமல் டேரெக்டாக கையில் வச்சே வெட்டுவோங்க. குறிப்பாக எனக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம கட் பண்ணும்போது கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா நம்மளோட விரலில் கீரல் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்குங்க. அது சில நேரம் ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நம்ம கையில் கீரல் போடாமல் காய்கறி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டும் ஒரு மரத்திலான ஸ்பூனும் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் அது கூட பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் எந்த விரலில் கத்தி உங்களுக்கு கையில் படுதோ அந்த விரலில் இதை இது போல் மாட்டி விட்டுருங்க. இது ஒரு நமக்கு சேஃப்கார்ட் மாதிரி இருக்குங்க. இது போட்டுட்டு நம்ம காய் கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட அந்த கத்தி நம்ம கையில் விரலில் படாது. இது ரொம்பவே ஒரு சேஃபான ஐடியா. கத்தி ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மரத்திலான குச்சி யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக கட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட நம்ம விரலில் எந்தவித காயமும் இருக்காதுங்க. இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு, நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஜுவல்லரி யூஸ் பண்ணுற ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கோல்டு இல்லாத மெட்டல் ஒரு வித அலர்ஜி ஏற்படுத்தும். அப்படிப்பட்டவங்க நீங்கள் இது போல் தோடு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது போல் நம்ம சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற விக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த விக்ஸை இந்த காது ஓட்டையில் போடக்கூடிய இந்த தண்டு பகுதியில் நல்லா பூசி விட்டுக்கோங்க. இந்த விக்ஸ் நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம காதில் கம்மல் போடுறதுனால இது ஒரு லேயர் கோட்டிங் மாதிரி வேலை செய்யும். இதனால நம்ம டைரெக்டாக காதில் இந்த மெட்டல் டச் ஆகாது. இதனால் காதில் அரிப்பு புண்ணுலாம் ஏற்படாமல் இருக்குங்க. அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் தலையணை உரை பெட்ஷீட்டெல்லாம் அடிக்கடி அலசுவோம். என்னதான் அடிக்கடி அலசினாலும் இந்த தலையணை உரையோட உள்பகுதியில் இருக்க அந்த தலையணையை நம்ம வாஷ் பண்ணுறது ரொம்பவே ரேர் தாங்க. இந்த தலையணையை நம்ம தொடர்ந்து இப்படியே யூஸ் பண்ணோன்னா சில பேருக்கு தலையில் அரிப்பு பொடுகுலாம் போன்ற பிரச்சனை வருங்க. ஏன்னா தலையணை உரை சுத்தமாக இருந்தாலும் நம்ம உள்ளே வச்சுருக்க தலையணை நமக்கு சுத்தமாக இருக்கணுங்க. நிறைய பேர் தலையணை உரையை க்ளீன் பண்ணுறதுக்கு வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுப்போம். இப்போ குளிர்காலங்கிறதுனால அளவுக்கு அதிகமான வெயிலும் கிடையாது. இருந்தாலும் இந்த தலையணையை நம்ம ஒரே நிமிஷத்தில் அதில் இருக்கிற அழுக்கு கிருமி பேட் ஸ்மெல் எல்லாம் போக வச்சு நல்லா புது தலையணையாக மாற்றலாங்க. அதுக்கு நம்ம ஒரு சூப்பரான மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எத்தனை தலையணை வச்சுருந்தாலும் அத்தனையும் ஒரே நிமிஷத்தில் புதுசு போல் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம இந்த தலையணையை நம்ம புதுசு போல் மாற்றுறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு பண்ணணுங்க. ரொம்ப குயிக்கான ஸ்டெப்பு தாங்க, ரொம்ப சிம்பிளானது. முதல் ஸ்டெப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, அதுதான் எடுத்துருக்கேன். அதை நல்லா தலையணையோட ஒரு சைடில் தூவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த பேக்கிங் சோடா இந்த தலையணையில் இருக்கிற அந்த கிருமி எல்லாத்தையும் போக வைக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி கட்டை வச்சுருப்போம். கட்டை குச்சி எது இருந்தாலும் அதை எடுத்து நல்லா இது போல் தட்டி கொடுத்துருங்க. தலையணையோட அந்த உள்ளே இருக்க பஞ்சில் இருக்க தூசு மண் எல்லாமே அழகாக வெளியில் போயிடும். நம்ம போட்டிருக்க அந்த பேக்கிங் சோடாவும் ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த தலையணையோட பின் சைடுலேயும் இதே போல் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை தூவி விட்டுக்கோங்க. ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா அந்த கட்டை வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ தலையணையோட உள்ளே இருக்கிற தூசு மண் எல்லாமே போய் தலையணை நல்லா க்ளீனாக இருக்குங்க. நிறைய பேர் வீட்டில் சில பேர் ஜொல்லு விட்டுட்டுலாம் தலையணையில் தூங்குவாங்க. இது ரொம்பவே ஹைஜீன் இல்லாத விஷயம். அதனால தலையணையை நீங்கள் எப்பயும் இது போல் சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவது ப்ராசஸ் பண்ணலாம். இதுக்கு தேவை இது போல் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த வாய்ப்பகுதி ஷார்ப்பாக இருக்கிறது போல் டம்ளர் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு காட்டன் துணி, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு கர்ச்சீஃப் கூட எடுத்துக்கலாங்க. இந்த கர்ச்சீஃபை நான் இது போல் நாளாக மடித்து எடுத்துக்கிட்டேன். மடித்து எடுத்த இந்த கர்ச்சீஃபை இந்த டம்ளர் மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த துணி யூஸ் பண்ணி தான் நம்ம தலையணையை வாஷ் பண்ண போகிறோம். இதை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம 3வது ஸ்டெப் பார்க்கணுங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு லிக்விட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த 3வது ஸ்டெப்பில் நம்ம 2 விதமான லிக்விட் எடுத்திருக்கோம். 2 பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முதல் பவுலில் நான் கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் சேர்க்க போகிறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் ஹேண்ட் வாஷ் கண்டிப்பாக இருக்குங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க தலையணையோட அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த லிக்விட் தேவைப்படுங்க. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 2 பொருளும் நல்லா கலந்து எடுத்துட்டு இது நம்ம பயன்படுத்தி க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம 2வது வச்சுருக்கிற இந்த பவுலில் கொஞ்சமாக கம்ஃபர்ட்
கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3வது ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த 3வது ப்ராசஸில் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி இந்த தலையணையை வாஷ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே டம்ளரில் கர்ச்சீஃப் மாட்டியிருக்கோம். அந்த டம்ளரை இது போல் முதல்ல ரெடி பண்ண லிக்விடில் முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லிக்விட் பயன்படுத்தி நல்லா தலையணை மேலே வச்சு தேய்ச்சி கொடுங்க. நல்லா நீங்கள் தேய்க்கவே அந்த தலையணையோட மேல் பகுதி மட்டும் ஈரமாகுங்க. உள்ள அந்த பஞ்சில் எந்த விதத்துலேயும் ஈரம் போகாது. நல்லா நீங்கள் இது போல் தேய்க்கவே இந்த தலையணை மேலே இருக்கிற அழுக்கு கிருமி எல்லாமே போயிடுங்க. அந்த பேட் ஸ்மெல் கூட நமக்கு போயிடும். நல்லா இது போல் தேய்ச்சி கொடுங்க. தலையணையோட 4 கார்னர்லேயும் தேய்ங்க. நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 2வது ரெடி பண்ண அந்த கம்ஃபர்ட் லிக்விட் யூஸ் பண்ணி மறுபடியும் இது போல் நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இது போல் செய்கிறதுனால தலையணையோட வெளிப்பகுதியில் எந்த வித அழுக்கு கிருமி எதுவுமே இருக்காது. நல்லா நம்மளோட தலையணை ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசி ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். இந்த கடைசி ஸ்டெப்புக்கு நமக்கு தேவை குக்கர் தாங்க. நம்ம குக்கரில் இது போல் இந்த தலையணையை க்ளீன் பண்ணலாம். தலையணையோட வெளி சைடு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஆனாலும் தலையணையோட உள் பக்கத்தில் நம்ம அழுக்கு கிருமியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம குக்கர் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த குக்கரை இது போல் கவிழ்த்து வச்சுருங்க. இப்போ இந்த குக்கரோட உள்பகுதியில் இது போல் சூடு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா இது ஸ்டீம் மாதிரி வேலை செய்யுங்க. இப்போ இந்த குக்கரோட அடிப்பகுதியில் நம்ம ஈரம் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தலையணையை வச்சு விட்டுறலாங்க. தலையணையோட கொஞ்சம் பகுதியை நீங்கள் இது போல் அந்த ஸ்டீமில் காமிச்சு எடுக்கும்போது தலையணையோட உள்பகுதியில் இருக்க அந்த பஞ்சிலையும் நல்லா க்ளீன் ஆகுங்க. உள்பகுதியில் இருக்க பஞ்சில் எந்த வித கிருமி தூசு எது இருந்தாலும் இது போல் ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது இந்த தலையணை ஃபுல்லாகவே நமக்கு க்ளீன் ஆகிடும். நல்லா இது போல் கொஞ்சம் நேரம் இது தலையணையோட எல்லா பகுதியிலையும் வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. ஒரே நிமிஷத்தில் உங்கள் தலையணை நல்லா க்ளீன் ஆகிடும். அதில் இருக்க ஈரம் எல்லாமே போய் அந்த தலையணையில் இருக்கிற பேட் ஸ்மெல் கிருமி எல்லாம் போய் தலையணை புதுசாக மாறிடுங்க. நீங்களே பாருங்கள் தலையணை எந்த அளவு க்ளீனாக இருக்குன்னு. இது போல் தலையணையை நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வெயில் எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன இந்த 4 மெத்தட் மட்டும் போதுங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த தலையணைக்கு ஒரு தலையணை உரையை மாட்டி விட்டோன்னா தலையணை புதுசாக இருக்குங்க. நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்மெல் இருக்காது, எண்ணெய் கரை இருக்காது, அந்த அளவு க்ளீனாக இருக்கும். ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்துங்க. அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் நெய்யெல்லாம் வாங்குவோம். நம்ம புதுசாக நெய் வாங்குறோனாலும் இல்லைனா நெய்யை நம்ம வீட்டிலே காய்ச்சி புதுசாக யூஸ் பண்ண போகிறோனாலும் இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நெய்யை நம்ம வாங்கும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. அதுவே நாளாக அதோட வாசனை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி அதோட வாசனை குறையாமல் இருக்க கொஞ்சமாக வெந்தயத்தை நீங்கள் புதுசாக நெய் வாங்கும்போது போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த நெய்யோட வாசனை குறையவே குறையாது. நெய்யோட கடைசி சொட்டு வரையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது, நம்ம வீட்டில் மிக்சர், சிப்ஸு, குர்குரே இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஒரு சில பலகாரங்கள் நமட்டு போயிடுச்சுன்னா இந்த டிப் யூஸ் ஆகுங்க. நம்ம குறிப்பாக கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம இது போல் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம சர்வ் பண்ணுவோம். அப்படி வைக்கிற ஸ்நாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கும்போது நமுத்து போயிடுங்க. இனி நமுத்து போயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நல்லா கொட்டிட்டு நல்லா இது போல் டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பொட்டலத்தை நல்லா சூடாக இருக்க தோசை தவால வச்சு விட்டுருங்க. இது நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாங்க. இது போல் இந்த கர்ச்சீஃபோட எல்லா சைடும் சூடு ஏறணும். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இதோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இது நமக்கு புதுசில் வாங்கின மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன ஐடியா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.